அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு, அவசர பதிவு அப்படின்னே கூட சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இதில் அற்புதமான நேரம் ஒன்று நமக்கு வர இருக்குது. யாருமே தயவு செஞ்சு இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக எத்தனையோ விதமான வழிபாடு, பரிகாரம் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கோம், சில பேருக்கு கொடுத்துருக்காம போயிருக்கோம். இப்படி எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்கள் இருக்குது. நிறைய நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மாதம் ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த 24 நிமிடங்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அது பார்த்திங்கன்னா இந்த முறை நமக்கு அபிஜித் முகூர்த்த டைம்லேயே வருது. இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா தோஷம் இல்லாத ஒரு நேரம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேரத்தில் எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்கிறோம், அதே அளவு சிறப்பு வாய்ந்தது தான் தினந்தோறும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம். சரிங்களா? இது சூரிய உதயத்தின் அடிப்படைப்படி தான் கணக்கிடப்படுது. சூரிய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் அப்படியே அந்த மிட் டைமில் வர மாதிரி ஒரு அரை மணி நேரம் 35 நிமிஷம் இந்த மாதிரி வரும். இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் முகூர்த்த நேரத்திலேயே தான் இந்த முறை நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது. அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷம். போன முறை கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருந்தது. நான் உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த ஒரு இதை தவறு விட்டுருந்தீங்கன்னா கூட இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 11:40 அப்படிங்கும்போது தொடங்கி 12:04 வரைக்கும் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிஷம். ஏற்கனவே சக்தி வாய்ந்த இந்த 24 நிமிஷத்தை எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து 3 பதிவுகள் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு இலையில் தீபம் ஏற்றி வச்சு கோரிக்கை முன்வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு சிம்பல் வரைய சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு நம்பர் எழுதுகிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது செய்யலாம். ஏன்னா அதில் எழுதுவதற்கு நான் சிவப்பு நிற பேனாவை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு வீடியோ டக்குன்னு பார்க்குறீங்க, அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட ரெட் கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது இந்த ஒரு மெத்தடானது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் செய்யுங்க. ஏன்னா இருக்கிறதே 24 நிமிஷம் தான். நம்ம மாற்றி மாற்றி பண்ணி அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் செய்யுங்க. எது ஈஸியோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சரி, இந்த மெத்தடு செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைமில் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு நமக்கு தண்ணீர் மட்டும்தான் தேவைப்படுது. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாட்டிலில் அல்லது பக்கத்தில் ஏதாவது ஒரு வாட்டர் கேனில் கூட தண்ணி வச்சுருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. தண்ணியை மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. இந்த 24 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு இன்டென்ஷனை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு முக்கியமானது இருக்கும் பாருங்கள், இந்த ஒன்று மட்டும் நடந்துட்டால் போதுன்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 லட்சம் பணம் உங்களுக்கு ஒரு மாதத்தில் கிடச்சிச்சின்னா அது நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு உதவியாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த 30 லட்சம் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும். இல்லை இப்போ ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்குது, உங்கள் பக்கம்தான் தீர்ப்பு வரணும் அப்படிங்கும்போது அதுதான் உங்கள் இன்டென்ஷனில் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை மட்டும் செட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நடந்துருச்சுங்கிற மாதிரி நீங்கள் வாய் விட்டு சொல்லலாம், மனதுக்குள்ளேயும் சொல்லலாம். ஆனால் கையில் தண்ணீர் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், 30 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 30 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 30 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, இந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லைன்னா 30 லட்சம் பணம் வேண்டும், 30 லட்சம் பணம் வேண்டும், இந்த மாதிரி சொல்லுங்கள். சொந்த வீடு கிடைத்து விட்டது, சொந்த வீடு வேண்டும், இந்த மாதிரி அது இப்போ நடந்துருச்சு இல்லைன்னா இப்போ நடந்துட்டுருக்குது, இந்த மாதிரி சொல்லுங்கள். 24 நிமிஷமே நீங்கள் இதே மாதிரி சொல்லுங்கள்.
24 நிமிஷம் முடிஞ்ச பிறகு உங்கள் கையில் வச்சுருக்கிற தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிப் பண்ணி குடிங்க. தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு, நினைவாற்றல் அதிகம். அதனால தான் இது மாதிரி மந்திரங்கள் சொல்லும்போதோ இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதோ கையில் தண்ணீரை வச்சுட்டு அல்லது பூஜை அறையில் தண்ணீரை வச்சுட்டு நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் தண்ணீர் வச்சு சொல்லிவிட்டு இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா குடிச்சிருங்க. இவ்வளவே தான் பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையானது. எல்லாருமே இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.